Hi guys and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறிப்பிட்ட क्वेश्चंस வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. சோ அது என்ன அப்படின்றத நம்ம குயிக்கா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். So first வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் 4500 காயின்ஸ் வந்து இருக்கு ப்ரோ, பட் ஆனா வந்து நான் பாஸ் கீயை வந்து தொலைச்சிட்டேன், ஸோ அதனால வந்து கேவைசி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த பாஸ் கீ அப்படின்றது அந்த கீவேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேலெட் நீங்கள் நிறைய வேலெட் யூஸ் பண்ணலாம் அன்லஸ் அண்டில் நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நீங்கள் மைக்ரேட் எதுவும் காயின்ஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து வேற ஒரு பாஸ் கீ யூஸ் பண்ணி வேற ஒரு புது வேலெட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த 4500 பை நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க ப்ரோ ஹிந்திலலாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க அந்த பைக்கு, ஸோ நீங்களும் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டாக அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ நாங்களும் கீயாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ அந்த மெயின் நெட் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ 31st மார்ச்க்குள்ளே உங்கள் கேவைசிலாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை ஒட்டி கண்டிப்பாக நான் இன்னொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது பை காயின்ஸில் சீரியஸான அப்டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து கேவைசி வந்து இன்னும் வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 31st வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ப்ரோ, கண்டிப்பாக அதுக்குள்ளே நடந்துடும், நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு செயின் ஆஃப் லிங்க்ஸ் மூலமாக வச்சுருக்காங்க, அது மூலமாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு கிரிப்டோ கரன்சி வேர்ல்டில். ஸோ ரெண்டுமே இட் இஸ் ரிலேட்டிங் டு பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட்டாக வந்து 100K மார்க்கு அகெயின் வந்து கிராஸ் ஆயிருக்கு. இந்த வாட்டி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரெண்டு கீ ஈவெண்ட்ஸ் வந்து இந்த இது வந்து ஃபியூல் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்று வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1070 பிட்காயின்ஸ் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நான் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனி தான் ஒன் ஆஃப் த லீடிங் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் ஒரு கம்பெனியாக. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 1000 பிட்காயின்ஸ் வந்து திருப்பையுமே வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு குட் நியூஸ், பாசிட்டிவான நியூஸ் ஃபார் பிட்காயின். அண்ட் இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து விவேக் ராமசாமி அப்படின்றவர் ஒரு புது பிட்காயின் பாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ யார் இந்த விவேக் ராமசாமி? ஸோ இலான் மஸ்க் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டோஜ் அப்படின்றதுல ஒரு மெம்பராக இருக்கிறா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மெம்பர் இவருக்கு யார் அசிஸ்டண்டாக இவர் கூடயே இருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி அப்படின்றவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெட் அப்படின்ற மாதிரி அசெட் ஆர்கனைசேஷன் ஒன்று வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த அசெட் ஆர்கனைசேஷன் மூலமா அவர் வந்து ஒரு பிட்காயின் ETF பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவலுக்கு விட்டுருக்காரு. ஸோ இது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயினுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும். ஏன்? பிகாஸ் he is directly linked with DOGE, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியில் இருக்காரு, வித் இலான் மஸ்க் as well இந்த US கவர்மெண்ட். ஸோ US கவர்மெண்ட் ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் விவேக் ராமசாமி டீலிங் வித் பிட்காயின்ஸ் அண்ட் பாண்ட் பிட்காயின் ETF பாண்ட் ஓபன் பண்றது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய தம்ஸ் அப் ஃபார் கிரிப்டோ as well as பிட்காயின் இன் தி குளோபல் லெவலில். ஸோ அது பிளஸ் இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோட ஒரு 1000 பிட்காயின்ஸ் இன்னைக்கு வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும் ஃபியூல் பண்ணியிருக்கு பிட்காயினோட ரேலியை இன்னைக்கு. ஸோ இட் இஸ் ஈஸிலி கிராஸ் அரௌண்ட் 100K. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா Jan 2021. இதை நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருப்பேன். we only have around 2 weeks time. ஸோ அதுக்குள்ளே பிட்காயின் ஒரு நல்ல ரேம்போ மட்டும் செட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி 100K தாண்டியாச்சு. ஒரு 151617K 107K இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக 130K வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பம்ப் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்ஸ் அந்த இனாகுரேஷன் கிட்ட டேட் வரப்போ. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் இல்லை ஏதாவது நியூ அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கர்மா கிரிப்டோ சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உண்மையாக கிரிப்டோ ரிலேட்டட் டவுட்ஸாக இருக்குது ப்ரோ, இதுக்கு நாங்கள் இதுலேருந்து ட்ரை பண்ணலான் இருக்கோம், இதை பற்றின ஒப்பீனியன் என்னவா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. பட் நான் ஒரு சில காயின்ஸ் வந்து நான் வந்து சொல்லலை. இப்போ சப்போஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பேபி டோஜ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டாக அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிட்டு சொல்லுவேன். என்னால் ஃபால்ஸ் ஹோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக சீரியஸாக அதில் ஏதாவது ஒரு நோட்டு இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை நான் அட்ரஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் கர்மா கிரிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி டெய்லி. தேங்க்யூ.